மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஏ காலம், பி காலம், சி காலம், டிஇ 4 காலத்தில் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். சாரி, மொத்தம் 5 டேட்டாஸ் இருக்குது. 5 காலத்துலேயும் டேட்டாஸ் இருக்குது. எனக்கு வந்து இது எல்லாமே ஒரே செல்லில் வேணும். இடையில வந்து கம்மா வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவா ஒரு கம்மா, அடுத்தது மார்க்கு ஒரு கம்மா, இந்த மாதிரி வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஜாயின் சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. டெக்ஸ்ட் ஜாயின் சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கொட்டேஷன் கொடுத்துங்க. இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு கம்மா ஒன்று கொடுத்துங்க. இன்னொரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இன்னொரு கம்மா ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது ட்ரூவை கிளிக் பண்ணிங்க. அதில் ட்ரூன்னு வரும், ட்ரூவாக ஃபால்ஸானு வரும். ட்ரூவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கம்மா ஒன்று கொடுத்துட்டு இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்துடும். அதாவது ஒரே செல்லில் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஒரு டேட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா அடுத்ததுக்கெலாம் அதே டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், 2 செல்லுக்கு இடையில வந்து கமா கொடுத்து இந்த மாதிரினா இந்த ஃபார்முலா தான் டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துட வேண்டியது. ஒரு கொட்டேஷன் கொடுத்துட வேண்டியது. ஒரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷன் திருப்பி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஒரு கமா கொடுத்துட்டு ட்ரூ கொடுத்துட்டு ஒரு கமா இந்த ரேஞ்சை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோ. ரேஞ்சை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? டெக்ஸ்ட் ஜாயின்ங்கிற ஃபார்முலா அது.